வணக்கம். வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KLV-40W562D அப்படின்ற மாடல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஒரு அரை மணி நேரம் ஓடும், செட்டு வந்து ஸ்டாண்ட் பை கண்டிஷனுக்கு போயிடும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போர்டு வந்து கிடைக்குது, கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் போர்டு போட்டு தரதுக்காக பேசியிருந்தோம். கஸ்டமர் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் போர்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ போர்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்இடிஎஸ் கேபிள் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்டி போர்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு U11 போர்டு, இந்த போர்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். கூட கீபேடு, வைஃபை ஆண்டனா இருக்குது, ரிமோட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்ஸை வச்சு இந்த டிவியை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதை தான் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக இருக்கேன். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டிவி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊஃபர் இருக்குது. ஊஃபர் வந்து நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ண முடியாது. ஊஃபர் இப்போ டம்மியாக தான் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு லைனாக அப்படியே பார்க்க வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியோட பெரும்பாலான ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு. ஆனால் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒரிஜினல் அடாப்டரில் தான் நான் இப்போ இதை ரெடி பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதோடைய அடாப்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டை போட்டு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் பக் போர்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து லைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 19 வோல்ட்டு கொடுத்துட்றேன். 19 வோல்ட்டை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, டைரெக்டாக எடுத்து எல்இடி டிரைவ் போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றேன். இன்புட்டாக கொடுத்துட்டு இந்த ஸ்டெப் டவுன் போர்டை வச்சு மெயின் போர்டுக்கு தேவையான 12 வோல்ட்டு, இந்த யூனிவர்சல் வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். அதனால் இந்த பக் போர்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 19 வோல்ட்டை ட்ராப் பண்ணி 12 வோல்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி மெயின் போர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் போர்டிலேருந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து எல்இடி டிரைவ் போர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிள் வந்து பேனலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செட்டு எப்படி ஆன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பவர் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறேன். செட்டை ஆன் பண்ணணும். செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்துருச்சு, ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து ஒயிட்டாக இருக்குது. இது வந்து பேனலில் ஒரு பின்னு வந்து கிரவுண்ட் பண்ணணும். அது என்னன்றதை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஏதோ ஷார்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரவுண்டு
கிரவுண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து லைனாக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா R16 R11 இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இதிலருந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு டவுனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஜம்பர், கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஒரு ஜம்பர் அடிங்க, இல்லை ஒரு ஒயர் அடிங்க. ஒயர் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒயிட்டாக வர்ற அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நான் இப்போ லைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கேன் கிரவுண்டோட. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து சோனியில் ஒரு சில மாடலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் போட்டு, ஒரு சில மாடலில் ஒரிஜினல் அடாப்டர் போட்டு ரெடி பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி மாறுது. ஒரு சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லைட் ஆம்பியர் அதிகமாக எடுக்குது, பேக்லைட் வோல்ட் அதிகமாக எடுக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டாக இருந்த பிக்சர் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. மேப்பிங் ப்ராப்ளம், அடுத்தது வந்து மிரரிங் ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, நான் இதை திரும்பியும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 19 வோல்ட் கொடுக்குற இந்த சாக்கெட் போட்டு 19 வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் போர்டு கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் போர்டு கொடுத்துருக்கேன். இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் போர்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது மெயின் போர்டு ஃபங்க்ஷனுக்காக. அடுத்தது இந்த 19 வோல்ட்டை டைரெக்டாக வந்து இந்த எல்இடி ட்ரைவ் போர்டு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீக்கருக்கு லைன் போடணும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சர் லைன் போடணும். இது 2 தான் இப்போ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. அதையும் நான் போட்டுட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவியை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேபினோட ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஒயரு இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சென்சர் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஒரிஜினல் சென்சர்லேயே வந்து ஒயரை வந்து லைன் பண்ணி போட்டேன். கீப்பர் வந்து சைடில் வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. விஷுவலாக எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டிவி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டிவி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா மிரரிங் மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து மேப்பிங் மாதிரி இருக்குது. இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்க வேண்டியதான். இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, டிவியை வந்து கூடுமான அளவுக்கு ஒரு 3 hours 4 hours ஓட விட்டு பார்க்கணும். நான் ஆல்ரெடி ஓட விட்டு பார்த்துட்டேன். அதனால் ஃபிக்ஸ் பண்ணி இதை மட்டும் சரி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தா போதும். ஏன்னா இது காலையிலேருந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் இடையில கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். அப்போ வந்து டிவியை ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ரன்னிங் கண்டிஷனில் எப்படி இருக்கும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணணும். சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணி பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சர்வீஸ் மோடு வந்து சோர்ஸு 208. இப்போ சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு
பேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு 2 ஆப்ஷன் மாற்றணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா LVDS வந்து 8 பிட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ண உடனே இப்போ வந்து மேப்பிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து எல்லாரும் இருக்குது. அதுக்கப்புறம் UT இருக்குது, ஆல்னு இருக்குது. ஆல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றி வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செட்டப்பில் போயிட்டு ஜென்ரல் செட்டப்பில் வந்து பவர் ஆன் மோட்னு இருக்கு இல்லைங்களா, இது செகண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மெமரின்னு மாற்றி வச்சுக்கிங்க. இதை மாற்றி வச்சுட்டு டிவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். டிவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இது இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ மிரர் மாறிடுச்சு, மேப்பிங் மாறிடுச்சு. இப்போ அந்த பவர் ஆன் மோடு வந்து மெமரின்னு வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டிவியை நீங்கள் எப்போ டைரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் டிவி ஆன் ஆகிடும். அதே நீங்கள் ரிமோட்டில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா திருப்பி ரிமோட்டில் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும்தான் அந்த பவர் ஆன் ஆப்ஷனை வந்து மாற்றி வச்சுருக்கேன். செட் ரெடி ஆகிடுச்சு. இதில் எதுவும் நான் யூடியூப்பில் கண்டென்ட் எதுவும் என்னால் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகுது. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ இருந்தால் கூட அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகுது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணல, விஷுவலாக மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்து இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வீடியோவாக போடுறேன். ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நேரில் கூட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.